உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். உங்கள் மனதுக்கு ரொம்பவுமே பிடிச்ச மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சுவாமிஜி? என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குங்கிறது எனக்கு இன்ச்சு பை இன்ச்சாக தெரியுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இப்போதாங்க 7.5 சனி முடிஞ்சுது. 7.5 சனியா 8.5 சனியா 9.5 சனியான்னு தெரியல, ஒரு 10 வருஷமாக பிச்சாவே இருக்கேங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் கடந்து போகும், இதுவும் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் கடந்து போயிடுச்சு. இனிமேல் என்ன வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ அப்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே தமிழ் சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு போகிறார். என்ன 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சகாய சனி, நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய சனி, சகாய சனி. இந்த பக்கம் 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கார் ஜூன் வரைக்கும். இவர் 12 குடையவர் 6ல் மறைஞ்சிருக்கார். விபரீத ராஜயோகம். குருவினுடைய அனுகிரகத்தாலே உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. குரு பகவான் உங்களை அனுகிரகம் செய்ய போகிறார். இந்த குரு என்ன பண்ணுறார், 7ஆம் இடத்திற்கு வருகிறார் ஜூனில். அடடா மழடா அடமழடா அந்த மாதிரி தான். குரு 7க்கு வந்தப்புறம் என்ன ஆகும், ஒரே காதல் தான். என்ன இதை நான் மேஷத்துக்கு சொன்னேன், அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே லவ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. காதல் 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 போய் அந்த மாதிரி. அப்போ பிரிஞ்சு போன காதல்லாம் ஒன்று சேர போகிறீங்க. யாரெல்லாம் கணவரை மனைவி பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒரே மாதிரி சேர போகிறீங்க. ஒரே இடத்துல, இவங்க ஒரு கண்ட்ரி, நான் ஒரு கண்ட்ரி, 2 பேரும் சேர போகிறீங்க. 7ஆம் இடத்து குரு பகவான் புதிய பார்ட்னர்ஷிப் உருவாக்க போகிறார். 7ஆம் இடத்து குரு பகவான் வெளிநாடு கூட்டு போகிறார். உங்களை எங்கே, ஒரு அமெரிக்கா போகிறது, ஆப்பிரிக்கா போகிறது, மாதிரி எங்கே கூட்டு போகிறார், வெளிநாடுகளுக்கு ஆசைப்பட்ட வெளிநாடு கூட்டு போவார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, தமிழ் அவர் என்ன பண்ணுறார், குரு பகவான் ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை பார்க்குறார். அது உங்களுக்கு 11ஆம் இடமாக லாபம். அடுத்து மகரத்தை தான் பார்க்குறார். அப்போ என்ன ஆகும், கமான் மகர ராசி எங்கே காணோம், ஐயா நான் எங்கே இருக்கேன், அங்கே தான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் மகரத்தை பார்த்து விடுகிறார். இனி மகர ராசிக்காரர்களுக்கு துன்பம் இல்லை, சோர்வில்லை, அப்போது துயரமில்லை, எதுவும் இல்லை. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டங்களெல்லாம் அவரே சரி பண்ணிடுறார். யுவர் வெரி வெரி குட் டைம். இட்ஸ் எ வெரி குட் டைம். காரணம் என்ன, மகர ராசிக்காரர் குரு பார்த்துட்டார். குரு பார்ப்பின் கோடி நன்மை. குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அடுத்து 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை குரு பார்க்குறார். மகர ராசிக்காரர்கள் இந்த வருடம் ஃபுல்லாக குடும்பம், ஃபேமிலி வருஷம் இது. குடும்பத்தில் இருக்கிற பிணக்குகள் சரியாயிடும், கணவன் மனைவி உறவுகள் சரியாயிடும். விட்டு போன வாழ்க்கையிலே அந்த மாதிரிலாம். ராம் நீ எங்கே இருக்க, இங்கே தான் இருக்கியா, இந்த மாதிரிலாம். நான் இங்கே தான் ஏன் இருக்கேன், உங்களை கூப்பிடலைங்க, என் ராமு கூப்பிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறார், அந்த உச்சம் பெறும் பொழுது அந்த படத்தில் வர மாதிரி, அந்த ரீல்ஸ் எல்லாம் வர மாதிரி அங்கே தான் வெயிட் பண்ணார். இப்போ பிரிந்து போனவர்கள்லாம் ஒன்று சேருவீங்க. மிக அற்புதமான ஒரு வருடம் என்றால் அது இந்த வருடம்தான். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருங்க. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு தான் இந்த புத்தாண்டுன்னு சொல்ல வரீங்க. ஸோ அவங்க இப்போ எந்த மாதிரி வழிபாடெல்லாம் நடத்தலாம் சுவாமிஜி? இவர்களுக்கு வழிபாடுகள்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல சனி பகவான் மறைந்திருக்கிறார். இந்த மறைந்திருக்கிறது என்ன அப்படின்னா, 1000 தான் இருந்தாலும் மறைவு தான். சனி பகவானுடைய கோயில்களுக்கு செல்லணும். இங்கே அகத்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அதே மாதிரி சனி பகவானுக்கு பாண்டிச்சேரி பக்கத்தில் உங்களுக்கு அந்த
ஒரு ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு முன்னாடி 27 அடி உயர சனி பகவான் இருக்கும். பெரிய சனியினுடைய உருவம் ஃபுல்லாகவே பஞ்சலோகத்தில் இருக்கும். அந்த சனி டெம்பிளுக்கு போங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமியோட கோயில், அங்கே போகலாம். அல்லது குச்சனூர் போங்க, குச்சனூர் போகிறது ஒரு பெரிய சிறப்பு. குச்சனூர் சனி பகவான் வந்து சனி பகவானுடைய மனைவியோடு சேர்ந்து வழிபடுறது இன்னும் சிறப்பு. அவர் விடங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே தமிழ் ப்ரேயர்ஸ் வந்து அவருக்கு தேவையில்லை. சனி பகவான் வந்து ப்ராக்டிக்கல் காட். சனி பகவானும் எப்படி மக்களுடைய நன்மையை விரும்புபவர். நீங்கள் தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதேனும் உதவி செய்தால் சனி பகவான் டெம்பிளுக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. அதான் முக்கியமான உண்மை. நீங்கள் பெரும்பாலும் உணவுகள் கொடுங்க. கை கால் முடியாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள்லாம் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கைண்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு ஒன்றும் வர மாட்டேன். ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மகர ராசி நேயர்களுக்கு எவ்வளோ மதிப்பேன்? 100க்கு 200 மார்க். சூப்பராக இருக்க போகிறாங்க நண்பர்களே. இந்த 2026 ஏப்ரல் 14 பராபவ வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் என்ன ஒரு வெண்பாடெலாம் சொல்கிறாங்கன்னா, திராவிட நாடு பெரிய புகழ், தமிழ் கூறும் நாடு பெரிய புகழ் அடைப்போது இதெல்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வகையில் யாரெல்லாம் வந்து இவ்வருடம் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஆத்திரப்பனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொற்காலமாக இந்த வருடத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். காரணம், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற அந்த நொடியே 2-3 பேர் ப்ளஸ் பண்ணுறார். குரு வந்துட்டா இப்போது ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் வந்தாச்சா பாருங்கள் சார்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் இருக்கா பாருங்கள் சார். பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கல்யாணம் குழந்தெல்லாம் தன்னால் நடக்கும். ஏன்னா குரு வந்து அத்தனை சக்தி உடையவர். இந்த வருடத்திலேயே குரு பலம் மிகுந்த ஒரு வருடமாக கருதப்படுகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி நகர்ந்து மகரத்துக்கு வருகிறார். இந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு வருகிறார். அப்போது இந்த வருடத்தில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ண முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பை நீங்கள் வச்சு சுடரும் ஏற்றலாம். அந்த நெருப்பை வீணா ஒரு தீப்பந்தம் என்ன பண்ணுறீங்களோ அப்படி தான். அப்போ அந்த மாதிரி இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கிறார், குருவனுடைய வீட்டிலிருந்து நிர்தோஷோஸ்து, சனி பகவானால் தோஷமில்லை என்ற அனுகிரகத்தை வரத்தை தந்திருக்கிறார். இந்த பக்கம் குரு கடகத்திலிருந்து அனைவருக்கும் பிளஸ்ஸிங்கிற வரத்தை தருகிறார். இவங்க 2 பலனையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த வருடம் பெரிய இயற்கை சீற்றம் வந்துடும், சுனாமி வந்துடும், அதெல்லாம் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே சொன்னதில்லை. அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நல்லதை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவான பக்தி இன்ஃபோ மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்க, உங்கள் லைஃப் மாறும். நோ நெகட்டிவிட்டி பக்கமே போகாதீங்க. முன்னுக்கு முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதை மட்டும் மைண்டில் வைங்க. ஆக இந்த பராபவ வருடம் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு ரொம்பவே அழகாக விவரமாக சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பலன்கள்லாம் கேட்கணுன்னா அதுக்கு என்ன? ரொம்ப ஒரு நிறைவான ஒரு தருணம். இந்த 12 ராசிகளும் நமது பக்தி இன்ஃபோ சேனல் மூலம் உலகெங்கிலும் நீங்கள் பார்க்குறீங்க. பக்தி இன்ஃபோ தினமும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான வெற்றி. ஸோ 1 மில்லியன் இந்த வருடம் பக்தி இன்ஃபோ அடையணும். என் ரசிகர்கள் எல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது என் அன்பான வேண்டுகோள். அதை ஒன்று பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னை தொடர்பு கொள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லை. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் வந்து கலந்துக்கோங்க. என்னை சந்தித்து ஜோதிடம் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒன்று சொல்கிறேன், உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் சாமி. உங்கள் வேர்வையை நம்புங்க, அதுதான் வெள்ளிக்காசு. உங்களுடைய முயற்சியை நம்புங்க, அதுதான் தெய்வம். இந்த கிரகங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் போட்டுக்கோங்க. இதில் எதெல்லாம் டோன்ஸோ அந்த டோன்ஸை தொடாதீங்க. அதுக்காக தான் இதை ஃபுல்லாக கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பக்தி இன்ஃபோ டெய்லி பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ்.